Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல லட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நான் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு என்னென்னலாம் ரெசிபீஸ்லாம் செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து நிறைய லிஸ்ட்லாம் சொல்லிருந்தீங்க. அதெல்லாம் ஒவ்வொண்ணா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து அந்த வகையில பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். கப்லயும் நான் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். கிராம் வெயிட்லயே எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மொத்தமா 4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். பாகுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். சர்க்கரையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூசி இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி தான் நான் வந்து பாகு இப்போ எடுக்க போறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் மேல ஒரு கடாய் இல்லைன்னா ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கடாய் எடுத்திருக்கேன். இதில் இப்போ கரைச்சி வச்சிருக்கிற சர்க்கரை கரைசலை சேர்த்து வடிகட்டிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து பாகு வந்து ரெடி பண்ணணும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு ஒரு கம்பி பதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகு வந்துடும். அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நான் வந்து குக் பண்ணிக்கிறேன். அப்பப்போ பாகை வந்து கையில் எடுத்து இப்படி நம்ம 2 விரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைன் வந்து ஃபார்ம் ஆகணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகு வந்திருக்கு. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதில் வந்து அழுக்கு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நீங்கள் குக் பண்ணும்போது சர்க்கரையில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே வந்து மேலே வந்துடும். அப்போ அப்படியே நீங்கள் வந்து கரண்டி வச்சு எடுத்துடலாம். பாகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. கையில் இப்படி பாகை நம்ம தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பி மாதிரி லைன் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. கரெக்டாக ஒரு கம்பி பதம் எடுத்துக்கோங்க. கம்பி பதம் இல்லாமல் எடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா லட்டு வந்து உருண்டை பிடிக்க முடியாது, இலகிட்டே இருக்கும். அதனால் கரெக்டாக ஒரு கம்பி பதத்துக்கு பாகை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது கூடவே கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா 4 சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட் அதுக்கப்புறமா மளிகை கடை எல்லாம் நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து கிடைக்குது. கடையிலலாம் நம்ம லட்டு வாங்கி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு அந்த ஸ்மெல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இந்த பச்சை கற்பூரம் கூட வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் 1/2 கிலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பார்த்தீங்க கையில் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக பச்சை கற்பூரம் சேர்க்கக்கூடாது. இதை நுணுக்கிட்டு நம்ம வந்து இந்த சர்க்கரை பாகோட சேர்த்துக்கலாம். நுணுக்குனதுமே எவ்வளோ கம்மியாக வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்க்கக்கூடாது. அந்த ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். பச்சை கற்பூரம் இல்லைனாலும் பரவாயில்ல. அப்படியே இந்த சர்க்கரை பாகை எடுத்து ஒரு பக்கமாக வச்சிடுறேன். மாவு கரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து பார்த்தீங்கன்னா 125 கிராம் அளவுக்கு பிடிக்கும். மொத்தமாக 1/2 கிலோ கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். 4 கப் கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். நம்ம எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சும்மா அந்த உப்பை லைட்டாக மாவோட கலந்து கொடுத்துட்டு கலருக்காக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து மாவு வந்து இப்போ கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக வந்து மாவு வந்து கரைச்சிக்கணும். தண்ணி முதல்ல 2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை சேர்த்து மாவு வந்து கரைச்சிக்கோங்க. மாவை கரண்டிலேருந்து எடுத்து இப்படி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளோவில் விழும். கீழே வந்து விழும்போது மட்டும் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நமக்கு முத்தாக வந்து பூந்தி வந்து கிடைக்காது. அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். மாவு மட்டும் பர்ஃபெக்டாக நீங்கள் கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்டு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வரும். ஒருவேளை உங்களுக்கு மாவு வந்து சரியான பதத்தில் கரைக்க வரல, பூந்தி ஷேப்பாக வரல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து நம்ம எப்படி லட்டு வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ லாஸ்ட்டில் அந்த மாதிரி ஆயிடுச்சுனாலும் எப்படி லட்டு பண்ணுறது பர்ஃபெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடைசி இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் கொஞ்சம் லைட்டாக சோடா உப்பு சேர்த்து பண்ணும்போது நல்லா இன்னும் சூப்பராக பூந்தி வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம். 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். பூந்தி பொரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கடாயில் பேன் வந்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா பூந்திக்கு நல்லா வந்து காஞ்சிருக்கணும்.
மாவு இப்படி போட்டதுமே டக்குன்னு மேலே வரணும். இதுதான் கரெக்டான பதம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லி கரண்டி கண்ணு கரண்டிலே வந்து பண்ணி காட்டுறேன். உங்ககிட்ட பூந்தி கரண்டி இருந்தால் நீங்கள் பூந்தி கரண்டியில் செஞ்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம லட்டு பண்ண போகிறோம், அதனால ரொம்ப வந்து கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம வந்து பூந்தி வந்து பொரிக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு 45 செகண்ட் நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். பூந்தி வந்து கரெக்டாக ஃப்ரை ஆகிட்டு வரும். சாஃப்டாக இருக்கணும் நமக்கு பூந்தி, அப்போ தான் லட்டு வந்து பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக ஒரு 45 செகண்ட் நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். சாஃப்டாக இருக்கணும், அதே சமயம் பூந்தி வந்து வெந்திருக்கணும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகரண்டி வச்சு எடுக்கும்போது சீக்கிரமாக வந்து நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாம். பூந்தி வந்து ஒவ்வொரு முறையும் கரண்டியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா மாவு வந்து ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தால் மட்டும்தான் மாவு ஊற்றுனதுமே டக்கு டக்குன்னு அப்படியே எண்ணெயில் விழுந்து மேலே முத்து முத்தாக எழும்பி வரும். பூந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து பொரித்து எடுத்துட்டேன். ஆனால் வந்து கொஞ்சம் இந்த பூந்தி பொரிக்கும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம வந்து மிக்சியில் இப்போது எல்லா பூந்தியுமே அரைச்சிட்டு தான் வந்து செய்ய போகிறோம். அதனால் உங்களுக்கு முத்து முத்தாக வரலனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு மிக்சி ஜாரில் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூந்தி எடுத்து லைட்டாக பல்ஸ் மோடில் ஒரு 2 திருப்பி எடுத்தோம்னா போதும். ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது. கொஞ்சம் அரைப்பட்டிருக்கும், கொஞ்சம் பூந்தி வந்து அரைப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம்னா லட்டு பிடிக்க கரெக்டாக இருக்கும். எல்லா பூந்தியுமே மிக்சியில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பூந்தியும் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் அரைப்பட்டும் இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பூந்தியே தெரியாமல் இருக்கணும், நல்லாவே அரைப்படணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். பாகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூந்தி பொரிக்கிறதுக்குள்ளே சூடு வந்து ஆறிடுச்சு. அதனால் இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு இந்த கடாயை வந்து லைட்டாக பாகு சூடேற வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, பாகு கொஞ்சமாவது சூடாக இருக்கணும். நான் வந்து இப்போ இந்த பூந்தி அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து பாகு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அந்த அரைச்ச பூந்தியை கூட நீங்கள் பாகில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். பாகு வந்து சூடாக இருக்கும். இந்த பூந்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகு நல்லா அப்சர்வ் பண்ணணும். நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இலக்கமான பதத்தில் இருக்குது பாருங்கள், உருண்டை பண்ண முடியாது. அப்படியே நான் வந்து டைட்டாக அழுத்தி விட்டுடுறேன். நல்லா ஊறட்டும். அப்பப்போ மட்டும் நீங்கள் கலந்து வேணால் கொடுத்துக்கோங்க. சர்க்கரை பாகு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கையில் எடுத்து உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்படி பிடிச்சா நல்லா இலக்கமாக இல்லாமல் நல்லா ஸ்டிஃபாக அப்படி இருக்கணும். நல்லா 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ இல்லை இந்த மாதிரி பிடிச்சா எப்போ நல்லா இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் அப்படியே ஊற விட்டுட்டிங்கனாலே போதும். அப்பப்போ கரண்டி வச்சு நம்ம நல்லா திருப்பி கொடுக்கும்போது தான் சர்க்கரை பாகுவை எல்லா பூந்தியுமே நல்லா அப்சர்வ் ஆகும். சாப்பிட லட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நெய் நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நெய் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். இது மாதிரி 2ஆக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. முந்திரி லைட்டாக வந்து கலர் மாறும்போது நான் வந்து உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன். ரொம்ப முந்திரி வந்து வறுபடணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினோடனே உலர் திராட்சை சேர்த்துட்டு திராட்சையை நல்லா பொரிஞ்சதும் எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா இப்போ உலர் திராட்சை பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். நெய்யோடு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து கை வச்சே பார்த்தீங்கன்னா கலந்து கொடுத்துக்கிறேன். நல்லா க்ளவுஸ் கூட நீங்கள் போட்டுட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் லட்டு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் எடுத்துக்கிட்டு உருண்டை பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அழகுக்காக ஒரு திராட்சை ஒரு முந்திரி வந்து இப்படி வச்சு நான் வந்து உருண்டை பண்ணிக்கிறேன். நல்லா இப்படி உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக பர்ஃபெக்டாக லட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. 1/2 கிலோ கடலை மாவில் நம்ம செஞ்ச பூந்தி லட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸில் 50 லட்டு வந்திருக்கு எனக்கு. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் சொன்ன டிப்ஸையும் நான் சொன்ன அளவுகளையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் லட்டு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சொதப்பாமல் நல்லா பர்ஃபெக்டாக லட்டு வந்து செய்ய முடியும். அவ்வளோ நல்ல சிம்பிளான ஒரு ரெசிபி தான். வரக்கூடிய தீபாவளிக்கு நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் லட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.